அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு சமுதாய கூட்டத்தினர் தோன்றுவாங்களாம். ஆண்களுக்கு சொல்கிறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, விபச்சாரம், பட்டு, மது, இசை கருவிகள் இது எல்லாமே அவங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டதா, அனுமதிக்கப்பட்டதா நம்புவாங்களாம். இப்போ அதிகமாக வெட்டிங் ஃபங்க்ஷனில் பட்டு ஆண் பட்டாடை அணிஞ்சிருக்கிறதும், வெட்டிங் ஃபங்க்ஷன்லேயே மது அதிகமாக அருந்துறதும், இப்போ லவ்வுங்கிற பேரில் லிவிங்கில் இருக்கிறதும், இப்போ டிப்ரெஷனாக இருக்கும் போது அதிகமாக இசை கேட்குறது, படம் பார்க்குறது, இதே மாதிரிலாம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம சாதாரணமாக சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் இசை ஷைத்தானுடைய கருவிகள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. இது தடுக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இப்போ சர்வ சாதாரணமாக ஆயிடுச்சு. இதெல்லாம் மறுமை நாளுக்கான அடையாளமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு சொல்கிறாங்க, பெண்கள் ஒரு சமுதாய கூட்டத்தினர் தோன்றுவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ஆடை அணிஞ்சு நிர்வாணமாக இருப்பாங்க. அவங்க அணிகிற ஆடையில் தானும் அந்நிய ஆண்கள் பக்கம் விழுவாங்க, அந்நிய ஆண்களையும் தன்னோட பக்கம் இழுக்கிற வகையில் அவங்க ஆடை அணிவாங்க. ரொம்ப இறுக்கமாக ஆடை அணிகிறது, தன்னோட உறுப்புகள் வெளியில் தெரிகிற மாதிரி வெள்ளி ஆடை அணிகிறது, இதெல்லாம் இதுக்கான இது. அதே மாதிரி தானும் தீமை செய்வாங்க, மற்றவங்க தன்னோட இருக்கிறவங்க கணவன்மார்கள் குழந்தைகள் எல்லாரையும் தன் பக்கம் தன்னோட சேர்ந்து தீமை செய்கிறதுக்கு அழைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய தலை அடையாளம், உங்களுக்கான அடையாளத்தை சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய தலை ஒட்டகத்தோடைய திமில்கள், முதுகில் ஒரு கொம்பு இருக்கும்ல, அது இருக்கிற மாதிரி அவங்க தலையில் அது இருக்கும், ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கும், அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தகைய பெண்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க, சொர்க்கத்தோட வாசத்தை கூட நுகர மாட்டாங்க. இவங்க வந்துட்டாங்கன்னா மறுமை நாள் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. மறுமை நாளுக்கான அடையாளத்தில் இதுவும் ஒன்று. இப்போ அதிகமாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சினிமாவில் பார்த்தா யார் முஸ்லீம்ஸே அதிகமாக புர்கா போடுறதும் சரி, ட்ரெஸ் அணிகிறதும் சரி, ரொம்ப டைட்டாக அணிகிறாங்க. இத்தகைய கூட்டத்தினர் விட்டும் நம்மளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.